உடற்பயிற்சி செய்வதற்காக நடைப்பயிற்சி செய்கிறாங்க, ஓட்டப்பயிற்சி செய்கிறாங்க. இது இயற்கையானதா? இப்போ ஜிம்மில் போய் பண்ணுறது கண்டிப்பாக செயற்கையானது தான். அது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ நடைப்பயிற்சி செய்கிறாங்க, ஓட்டப்பயிற்சி செய்கிறாங்க. காலையில் எழுந்துச்சு நடைப்பயிற்சி அப்புறம் ஓட்டப்பயிற்சிலாம் செய்கிறாங்களா, இது சரியா தவறா அப்படின்னா இயற்கையானதா செயற்கையானதா அதுதான் முக்கியம். இது தவறு தான். இது செயற்கையானது தான், இயற்கையானது கிடையாது. உண்மையிலே நடைப்பயிற்சின்னா என்ன தெரியுமா? ஒரு சாயங்காலம் வேளையில் ஒரு சாவகாசமாக நடந்து போயிட்டு வர்றது, எந்தவித காரணமும் இல்லாமல் சும்மா நடந்து போயிட்டு வர்றது. நடந்து போகணுன்னு ஒரு ஆசை இருக்கும், மெதுவாக தான், ரொம்ப ரிலாக்ஸ்டாக நடந்து போகிறது. அதுதான் இயற்கையான நடைப்பயிற்சி. நீங்கள் தனியாக கூட நடந்து போகலாம். உங்களுக்கு எந்த வித நோக்கமும் இல்லாமல், நடைப்பயிற்சி செய்யணுங்கிற நோக்கமும் இல்லாமல் சும்மா நடந்து போகிறது. உடற்பயிற்சிக்காக நடந்தால் உடம்புக்கு நல்லது, உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கம் எதுவுமே இல்லாமல் சும்மா அப்படியே 1 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வரலாமே அப்படிங்கிற எண்ணம் எப்போ வரும்? கண்டிப்பாக ஒரு சாயந்தரம் தான் வரும், காலையிலலாம் வராது. காலையில் இப்போ நடைபயிற்சி செய்கிறாங்களே நிறைய பேர், கண்டிப்பாக காலையில் அப்படி ஒரு எண்ணம் வரவே வராது. சும்மா அப்படி போயிட்டு வரலாமே. அப்படி போகிறவங்க எப்படி போவாங்க? வேகமாகலாம் நடக்க மாட்டாங்க, மெதுவாக தான் நடப்பாங்க. அதுதான் நடைபயிற்சி. தனியாக நடக்கலாம், இல்லை 2-3 வட்ட பேசிட்டு கூட போகலாம். ஆனால் எதுக்காக போகிறாங்க? சும்மா போகிறோம், அவ்வளோதான். அப்படி நடந்து போகிறதே சந்தோஷம், நடந்து போகிறதுக்கே நல்லாயிருக்கும், அவ்வளோதான். அதுதான் நடைப்பயிற்சி. அது மாதிரி ஓட்டப்பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு அது ஓட்டப்பயிற்சி செய்கிறோம், உடற்பயிற்சிங்கிற பேரில் ஓட்டப்பயிற்சி செய்கிறோமா, அதுவும் செயற்கையானது தான். சும்மா யாரும் ஓடிலாம் போக மாட்டாங்க. சும்மா அப்படியே 1 கிலோமீட்டர் ஓடிட்டு வரோம் அப்படின்னு யாரும் ஓட மாட்டாங்க. உடற்பயிற்சி ஓடினா உடற்பயிற்சி உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் ஓடுறது ஒரு செயற்கையானது தான். ஓடுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். அங்கே ஏதாவது ஒரு காரணம், ஏன்பா ஓடுற, சீக்கிரமாக போகணுங்க, தோட்டத்துக்கு சீக்கிரமாக போகணும், வீட்டுக்கு சீக்கிரமாக போகணும், 10 மணிக்குள்ளே நம்ம ஏதோ ஒரு காரணம். அந்த மாதிரி ஓடுவதற்கு ஒரு காரணம் இருக்கணும். இப்போ நடந்து போகிறது, இப்போ சும்மா ரிலாக்ஸ்டாக நடந்து போகணும் அப்படின்னா நடந்து போகணுங்கிற எண்ணம் வரும். சும்மா ரிலாக்ஸ்டாக யாரும் ஓடலாம் மாட்டாங்க. அதனால் ஓட்டப்பயிற்சின்னு சொல்கிறோம்னா அது செயற்கையானது, இயற்கையானதே கிடையாது. ஏன் செயற்கையானது? இயற்கையானது என்னவாக வேணால் இருந்துட்டு போட்டோம், இயற்கையாக வேணால் இருந்துட்டு போட்டோம், செயற்கையாக வேணால் இருந்துட்டு போட்டோம். ஏன் அதை செயற்கை இயற்கைன்னு எதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, செயற்கையானது எதுவுமே மனுஷ வாழ்வில் தொடர்ந்து வராது. அது தற்காலிகமானது தான், நிரந்தரமான இது கிடையாது. எப்போ தெரியுமா அந்த செயற்கையானதெல்லாம் காணாமல் போயிடும் அப்படின்னா, இந்த 2040 இந்த இயந்திர அறிவியலும் செயலிழக்குதில்ல, அதன் பிறகு யாரும் இந்த மாதிரி காலங்காலத்தில் வாக்கிங் போகிறது, நடைபயிற்சி செய்கிற வழக்கம்லாம் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நடைபயிற்சி செய்கிறாங்களே, அது அந்த வழக்கம் காலாவதி ஆகிடும். அதை யாரும் மனுஷங்க கடைபிடிக்க மாட்டாங்க. நீ நல்லா யோசிச்சு பாருங்கள், 30 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது நடைபயிற்சி போனாங்களா? 30 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நடைபயிற்சி போடுற வழக்கமே இந்த உலகத்திலே இருந்திருக்குது. அது இப்போ தான் பெருகி போச்சு. உடல் உழைப்பு குறையும் போது தான் மக்கள் இந்த மாதிரி செயற்கையாக உடலுக்கு பயிற்சி கொடுக்கணுங்கிறதுக்காக காலையில் வாக்கிங் போகிறது ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டரு, அப்புறம் சாயந்தரமாக வாக்கிங் போகிறது 2-3 கிலோமீட்டரு. அந்த மாதிரி செயற்கையான உடற்பயிற்சி எப்போ உடல் உழைப்பு இல்லாமல் போச்சோ அப்போ தான் உருவாச்சுது. அதனால் இந்த முதல்ல நடைப்பயிற்சி அப்போ செயற்கையானது எல்லாமே உடம்பு கேடு தான். நம்ம வாக்கிங்லாம் போகிறோம்ல, அது எல்லாமே கேடு தான். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கால்களில் ஏதாவது எந்த வித நோக்கமும் இல்லாமல் ஒருத்தன் ஓடுறான், உடற்பயிற்சின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க, நடக்கிறாங்க 2-3 கிலோமீட்டரு. ஆனால் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மூட்டு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும், கால் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். சும்மா நடக்கணும், அதாவது ரிலாக்ஸ்டாக நடக்கணும், மெதுவாக நடக்கணும், சும்மா ஒரு ஜாலியாக ஒரு கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து. சாயந்தரம் தான் அந்த மாதிரி எண்ணம் வரும். காலையில் யாரும் 7 மணிக்கோ 6 மணிக்கோ அப்படி ரிலாக்ஸாக நடந்துட்டு வருவோங்கிற எண்ணம்லாம் வராது. அதுதான் உண்மையிலே நடைப்பயிற்சி, அவ்வளோதான். ஓட்டப்பயிற்சின்னு ஒன்று கிடையவே கிடையாது. யாரும் ரிலாக்ஸ்டாக சும்மா அவ்வளோ தூரம் ஓடிட்டு வரலாம் அப்படின்னு யாரும் ஓட மாட்டாங்க. அப்போது ஓட்டப்பயிற்சின்னு ஒன்று கிடையாது. நம்ம உடற்பயிற்சிங்கிற பேரில் ஓட்டப்பயிற்சி செய்கிறோம்ல, அது கண்டிப்பாக செயற்கையானது தான். செயற்கையானது என்றைக்குமே நிலையானது கிடையாது. இன்னும் கொஞ்சம் சும்மா வேறு வழி இல்லை, உடம்புக்கு ஏதாவது பயிற்சி கொடுக்கணும், பயிற்சி கொடுத்தா தான் அந்த உடம்பு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். வேறு வழி இல்லை, உடல் உழைப்புக்கு வழி இல்லை. வேறு ஏதாவது நம்ம செய்கிற வேலை உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டதாக இருந்ததுனாக்கா நமக்கு அதன் மூலம் கொஞ்சம் சுறுசுறுப்பு கிடைக்கும். நம்ம மூட்டை தூக்கணுமோ அல்லது விவசாய நிலத்தில் வேலை பார்த்தா அதுவே நமக்கு போதும். அதுலேருந்தே நமக்கு உடலுக்கு தேவையான பயிற்சி கிடைச்சிரும், சுறுசுறுப்பாக இருக்கலாம். நாம் செய்கிற வேலை எல்லாமே உட்காந்துட்டே செஞ்சிட்ருக்கோம்,
மேஜையில் உட்காந்துட்டு அல்லது உடம்புக்கு உழைப்பே இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது சரி உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கணும்னா உடல் உழைப்பு தேவை. அப்படிங்கும்போது சரி அதில் அதுக்காக உடற்பயிற்சி செய்கிறாங்க. ஓடிட்டு வர்றது, நடந்துட்டு வர்றது, ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது, இப்படி செயற்கையாக உடம்புக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. எப்போ உடல் உழைப்பு இல்லாதனால தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற தொழிலில் உடல் உழைப்பு என்பது இல்லாதனால தான் அப்படி ஒரு செயற்கையாக ஒரு பயிற்சி நாமளே நமக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை வருது. ஒரு திரும்பவும் 2040 அப்புறம் மக்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எல்லோரும் விவசாயம் பண்ணுவாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க, நடப்பாங்க, ஒரு இடத்துக்கு வேகமாக போகணுன்னா ஓடுவாங்க. இப்படி உடல் உழைப்பு கிடச்சி போச்சுனாக்கா நடைப்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி, ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது, இந்த வேலையை விட்டுருவாங்க. ஏன்னா அவர்கள் வாழுகிற முறையே உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டதாக இருக்குது. விவசாய நிலத்தில் வேலை பார்க்குறது, விளையாடுறது, குளத்தில் குளிக்கிறது, நீச்சல் அடித்து குளிக்கிறது, ஆடல் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் நடந்து போகிறது, ஓடி போகிறது, இப்படியே கிடச்சி போகுது அவங்களுக்கு உடல் உழைப்பு என்பது. அதனால் இந்த ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதோ, நடைப்பயிற்சி பண்ணுறதோ, ஓட்டப்பயிற்சி பண்ணுறதோ இதை அவங்க விட்டுருவாங்க. இது தேவையில்லை. இப்போ அதனால் முதல்ல எதை தெரிஞ்சுக்கணும்ல, நடைப்பயிற்சி செயற்கையானதா இயற்கையானதா? செயற்கையானது கண்டிப்பாக செயற்கையானது எல்லாமே தற்காலிகமானது, நிரந்தரமே கிடையாது. ஏன் நிரந்தரம் கிடையாதுன்னா அதனால் கேடு தான் வரும், அதனால் அழிவு தான் வரும். நீங்கள் நடைப்பயிற்சி செய்கிறீங்க, ஓட்டப்பயிற்சி செய்கிறீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு கேடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வரும். ஏன்னா என்ன கேடுகள் வரும்னா மூட்டு வலி மூட்டு சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஓடுவதற்கு ஒரு காரணம் தேவை. எதுக்குப்பா ஓடுற அப்படின்னா அங்கே உங்களுக்கு ஏதாவது ஒரு செயல் இருக்கணும். சீக்கிரமாக தோட்டத்துக்கு போகணும், சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும், சீக்கிரமாக ஆஃபீஸ் போகணும், சீக்கிரமாக அந்த பஸ்ஸை பிடிக்கணும், அதுக்காக ஓடும். அது மாதிரி விளையாடும் போதும் கொஞ்சம் ஓடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் இயற்கையான ஓட்டம். இயற்கையாகவே விளையாடும்போது போட்டி போட்டுட்டு விளையாடும்போது ஓடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அதுதான் இயற்கையான ஓட்டம். சும்மா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஓடுறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக செயற்கையானது தான். அப்படி யாரும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீ உடல் உழைப்பு பண்ணு, வயலில் வேலை பாரு, எல்லாம் நடந்து போ, ஓடிப்போ. ஏதோ ஓடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். சும்மா ஓடுறேன், உண்மையான நடைப்பயிற்சினா என்னென்னா சும்மா உடற்பயிற்சிக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக நான் நடந்து போகிறேன் அப்படின்னு ஒரு நடைப்பயிற்சி கிடையவே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது கிடையாது, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நடைப்பயிற்சின்னு நம்ம உருவாக்கிட்டோம். ஆனால் நடைப்பயிற்சின்னு ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? சும்மா ரிலாக்ஸ்டாக அப்படி சாயந்தரமாக சும்மா அப்படி கொஞ்சம் தூரம் எந்த வித காரணமும் இல்லாமல் மெதுவாக எதையாவது யோசிச்சுட்டு நடந்து போகிறது, அல்லது யார் கூடயா பேசிக்கிட்டே நடந்து போகிறது. அது சாயந்தரம் தான் வரும். காலையில் யாரும் அப்படிலாம் கிளம்பி போக மாட்டாங்க. அப்போ அதுதான் ஒரு நடைப்பயிற்சி தவிர அதான் இயற்கையானது. அது எப்போதுமே இருக்கும். அது இந்த மனித வாழ்வில் எப்போதுமே இருக்கும். மற்றபடி இன்றைக்கி உடற்பயிற்சி செய்வதற்காக நடந்து போகிறது, ஒரு 2-3-4 கிலோமீட்டர் நடக்கிறது, அப்புறம் ஓடி போகிறது, ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது, இதெல்லாம் செயற்கையானது, தற்காலிகமானது, நிரந்தரமானது கிடையாது. தற்காலிக ஒரு ஏற்பாடு. இப்போதைக்கு மக்களுக்கு உடற்பயிற்சிக்கு வாய்ப்பு இல்லை, உடல் உழைப்பு கிடையாது. அதனால் உடம்பை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்காக செயற்கையாக ஒரு நடைமுறையை உருவாக்குறாங்க. அவ்வளோதான். அதை புரிஞ்சுக்கணும். செயற்கையானது எல்லாமே கேடு தான் தரும். என்னென்னா மூட்டு வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கால் பிரச்சனை வருவதுக்கு வாய்ப்பு. அதனால் நடந்தால் ஓடுனா உடம்பு சுகர் குறையுது, அது குறையுது, உடல் எடை குறையுதுங்கிறது இருந்தாலும் அந்த கால்களில் கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படும். ஏன்னா செயற்கையானது எல்லாமே ஆபத்து. அதுக்காக தான் இயற்கையாக வாழணுங்கிறது. இயற்கையாக வாழணும். அப்போ உடற்பயிற்சின்னா என்னென்னா அது யோகாசனம் மட்டும்தான். உடற்பயிற்சின்னா என்னென்னாக்கா, இயற்கையான உடற்பயிற்சின்னா என்னென்னா பிற கருவிகள் எதுவும் உதவி இல்லாமல் தன்னிச்சையாக செய்யணும். ஒரு கருவிகள் இப்போ ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறோன்னா அதுக்கு தம்பிள்ஸு எல்லாம் இருக்குல்ல, அதை கையில் எடுத்தது கரலாக்கட்டை, தம்பிள்ஸு, அப்புறம் வெயிட்டை தூக்குறது, ஏதோ ஒரு பொருளை சார்ந்து தானே அவங்க உடற்பயிற்சி பண்ணுறாங்க. பொருளே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி தன்னை தான் நம்பணுமே தவிர அதுதான் இயற்கையான உடற்பயிற்சி. கருவிகளை வேறு ஒன்றை நம்பக்கூடாது, ஒன்றை தான் நீ நம்பணும். அதுதான் நம்ம உடம்பை தான் நம்பணும். அதுதான் உடற்பயிற்சி, எளிமையான உடற்பயிற்சி, இயற்கையான உடற்பயிற்சி கூட. இந்த மாதிரி பொருளை தூக்கிக்கிட்டு, பொருள் இருந்தால் தான் உடற்பயிற்சியை செய்ய முடியும். ஒரு பொருளை தூக்கிக்கிட்டு தான் நான் உடற்பயிற்சி, பொருள் இல்லைன்னா என்னால் உடற்பயிற்சியை செய்ய முடியாது. இது நீங்கள் பொருளுக்கு அடிமையாக இருக்கீங்க, ஒரு கருவிக்கு அடிமையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் இது செயற்கையானது. அதனால் யோகாசனம் மட்டும்தான் அது உடற்பயிற்சி. அதையும் நீங்கள் கடினமாக பண்ணக்கூடாது.
அது மென்மையான பாதுகாப்பான உடற்பயிற்சியை தான் அதுலேயும் தேர்ந்தெடுத்து பண்ணணும். அதுதான் இயற்கையானது. யோகாசனம்னா அப்போ எல்லா யோகாசனமும் யோகாசன பயிற்சி என்பது இயற்கையானது என்றால் அப்போ எல்லா விதமான யோகாசன பயிற்சியும் பண்ணலாமா? இன்னும் பண்ணக்கூடாது. அதுலேயும் எளிதான பாதுகாப்பான உடற்பயிற்சி இருக்குல்ல, யோகாசன பயிற்சி, அதுதான் இயற்கையானதே தவிர நீங்கள் பயங்கர கஷ்டப்பட்டு உடம்பை துருகி ரொம்ப ரிஸ்க்கான உடற்பயிற்சியெல்லாம் பண்ணக்கூடாது. அது இயற்கையானது கிடையாது, செயற்கையானது. அதனால் ஒரு தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும், நாம் செய்கிறது எல்லாமே உண்மையா பொய்யா, இது நிரந்தரமானதா தற்காலிகமானதா, செயற்கையானதா இயற்கையானதா, அதை தெரிஞ்சுக்கணும். தற்காலிகமானது செயற்கையானது எல்லாமே ஆபத்தானது தான். உடற்பயிற்சின்னா அது யோகாசனம் மட்டும்தான். மற்றது எல்லாமே தற்காலிகமானது தான். வாக்கிங் போகிறது, ஓட்டப்பயிற்சி போகிறது, ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது, இது எல்லாமே ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஆபத்தானது. அது நிறைய ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணி மாரடைப்பெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. அது அது இருக்கட்டும். ஆனால் அது செயற்கையானது, இயற்கையானது கிடையாது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அதனால் இயற்கையான உடற்பயிற்சிக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீச்சல் அடித்து குளிக்கலாம். நீச்சல் அடித்து குளிப்பது அது ஒரு இயற்கையான பயிற்சி. விளையாடலாம், ஏதாவது வாலிபாலு ஃபுட்பாலு விளையாடலாம், 1 மணி நேரம் விளையாடலாம். அது இயற்கையானது. ஃபுட்பாலுங்கிறது, அந்த ஃபுட்பால் விளையாட்டுங்கிறது செயற்கையானதாக இருந்தாலும் அந்த மாதிரி இயற்கையான வேறு விளையாடுவதுங்கிறது ஒரு இயற்கையானது. அந்த மாதிரி இயற்கையான ஒரு விளையாட்டின் மூலம் கிடைக்கிற உடற்பயிற்சி என்பது இயற்கையானது. அந்த மாதிரி அல்லது வயலில் ஏதாவது தோட்டத்தை வாங்கி வயலில் வேலை பார்க்கலாம். அதுதான் இயற்கையான உடற்பயிற்சி, உடல் கிடைக்கிற பயிற்சி. அது நிரந்தரமானது. அந்த மாதிரி நம்ம பழகிக்கணும். என்ன தான் நடைப்பயிற்சி செஞ்சாலும் ஓட்டப்பயிற்சி செஞ்சாலும் ஜிம்மில் போய் பண்ணாலும் அது நமக்கு சோம்பேறித்தனத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ தான் எத்தனை நாளாக இருந்தாலும் அது உங்களுக்கு சோம்பேறித்தனத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா தற்காலிகமானது செயற்கையானது எல்லாமே அந்த இயற்கையான உழைப்பதற்கான ஆர்வத்தை, இயற்கையாகவே அந்த ஆர்வம் வராது. நம்ம விடாப்பிடியாக பிடிவாதமாக நம்ம அதை கடைபிடிச்சிட்ருப்போம். அது பண்ணுறதுக்கு நமக்கு தயக்கமாக இருக்கும், சோம்பேறித்தனம் இருக்க தான் செய்யும். அதனால் இயற்கையாக ஆர்வத்தை தூண்டுகிற உடலுக்கு கிடைக்கிற பயிற்சி எது அப்படி, அதற்கு நம்மளை பழகணும். நம்ம ஓடுவதற்கு பழகுறோம், ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பழகுறோம், நடைபயிற்சி செய்ய பழகுறோம். அந்த பழக்கத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, இயற்கையான வழக்கங்களுக்கு பழகணும். விளையாடுவதற்கு பழகணும். ஒரு மாலை நேரம் 1 மணி நேரம் விளையாடுவதற்கு பழகணும். மாலையோ காலையோ விளையாடுவதற்காக பழகணும். இந்த மாதிரி வழக்கத்தை நம்ம வாழ்க்கையோடு ஏற்படுத்திக்கணும். அது மாதிரி ஏதாவது விவசாய நிலம் இருந்தால் விவசாய நிலத்தில் வேலை பார்க்குறதுக்காக பழகணும். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வேலை பார்க்குறதுக்காக பழகணும். அந்த மாதிரி சும்மா சாவகாசமாக நடந்துட்டு வரதுக்கு பழகணும். சாவகாசமாக தான், சும்மா மெதுவாக அப்படியே ஒரு ஈவினிங், அந்த மாதிரி இயற்கையான வழக்கங்கள் எது, அதற்கு நாம் அடிமையாகணும். நம்மை நாமளே அடிமைப்படுத்தணும். அதுக்கு தான் நம்ம அடிமை ஆகும். நீங்கள் என்ன தான் வாக்கிங் போனாலும், என்ன தான் ரன்னிங் போனாலும் சரி, அதாவது வாக்கிங் வேகமாக காலையில் வேகமாக உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு என்ன தான் நீங்கள் நடைப்பயிற்சி செய்தாலும், என்ன தான் ஓட்டப்பயிற்சி செய்தாலும், ஜிம்முக்கு போனாலும் அது உங்களுக்கு சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். அதனால தான் மக்களால் அதை தொடர்ந்து கடைபிடிக்க முடியாது. தயக்கமாகவும் இருக்கும், ஒரு சிரமமாகவே இருக்கும். விடாப்பிடியாக ஒரு பிடிவாதமாக ஒரு வைராக்கியமாக அதை நம்ம கடைபிடிச்சா தான் அது உண்டு, நம்ம வாழ்க்கையோடு அது வரும். இயல்பாகவே அது பண்ணணுங்கிற அந்த ஆர்வங்கிறது அது வராது. நம்ம சாப்பிட்றது எப்படி இயல்பாக சாப்பிட்றோம், ஒரு ஆர்வமாக சாப்பிட்றோம்ல, அந்த ஆர்வம் உடற்பயிற்சி செய்வதில் வர வேண்டும். உடற்பயிற்சி செய்கிறதுக்காக அது யோகாசனத்தில் தான் வரும். அது மாதிரி விளையாடுவதற்கு வரும். நம்ம சாப்பிட்ணுங்கிற ஆர்வம் இருக்குல்ல, அதே ஆர்வம் தான் இந்த விளையாடணுங்கிற ஆர்வம். அதுதான் இயற்கையானது. அப்படி ஒரு ஆர்வம் நாம் செய்கிற வேலையில் இருந்தால் தான் அதுதான் இந்த மனித வாழ்வில் நிலையாக இருக்கும், மனுஷ வாழ்வோட கடைசி வரைக்கும் வரும். மற்றதெல்லாம் உங்களுக்கு தயக்கத்தையும், எவ்வளோ தான் நான் நடைப்பயிற்சி செஞ்சாலும், எவ்வளோ தான் ஓட்டப்பயிற்சி செஞ்சாலும் ஒரு கட்டத்தில் விட்டுருவாங்க. காரணம் என்னென்னா அது செயற்கையானது. அந்த இயற்கையான ஆர்வம் அதில் இல்லை. அதை நீங்கள் கஷ்டப்பட்டு செய்கிறீங்க, விடாப்பிடியாக பிடிவாதமாக செய்கிறீங்க. அதனால தான் வருஷ கணக்காக சிலர் வாக்கிங் போவாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. அது உடம்போட ஒட்டாது. அந்த பயிற்சிங்கிறது உடம்போட ஒட்டாது. வருஷக்கணக்காக உடற்பயிற்சி செய்வாங்க, வருஷக்கணக்காக நடைப்பயிற்சி செய்வாங்க, மாதக்கணக்காக வருஷக்கணக்காக ஜிம்முக்கு போவாங்க.
ஆனால் விட்ருவாங்க. கடையில் பார்த்தா 1 வருஷம் 2 வருஷம் விட்ருவாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் வந்து செயற்கையானது. அதனால தான் அது நம்ம உடம்போட நம்ம வாழ்க்கையோடு அது ஒட்ட மாட்டேங்குது. என்ன தான் எண்ணெய் என்ன தான் படுத்து உருண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டுங்கிற மாதிரி தான். இயற்கையானது தான் ஒட்டும், செயற்கையானது என்றைக்குமே ஒட்டாது. செயற்கையான நடைமுறை மனித வாழ்வில் என்றைக்குமே இணையாது. இப்போ கடந்த காலத்தில் போரிட்டு இருந்தாங்க, காலங்காலமாக ஆயிரக்கணக்கான வருஷமாக போரிட்டு இருந்தாங்க. ஆனால் அது ஒட்டலை. மனுஷங்களுக்கு அது வந்து இயற்கையானது கிடையாது, செயற்கையானது. கஷ்டப்பட்டு தான் அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து அது மனுஷ வாழ்விலிருந்து விடைபெற்று கொண்டு சென்று விட்டது. செயற்கையானது எல்லாமே டாட்டா காட்டிட்டு போயிடும். இயற்கையானது மட்டும்தான் மனுஷங்களோட ஒட்டி உறவாடும் கடைசி வரைக்கும். இயற்கையானதுங்கிறது வந்து ஒரு ஆர்வத்தை அடிப்படையாக கொண்டது. ஒரு சாப்பிட்றதுங்கிறது, தூங்கணுங்கிறது எவ்வளோ ஆர்வமாக இருக்குது, தூங்குறதுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்கணும், சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்கும். அதே மாதிரி தான் விளையாடணும், ஆடணும், பாடணும், நீச்சல் அடித்து குளிக்கணும், நடக்கணும், ஓடணுங்கிறது வந்து ஒரு ஆர்வமான ஒரு விஷயம். ஒரு ஆர்வத்தை அடிப்படையாக கொண்டது. அந்த மாதிரி ஆர்வம் இருக்கிற விஷயம் மட்டும்தான் எளிதாகவும் இருக்கணும், ஆர்வமாகவும் இருக்கணும். அதுதான் வந்து மனித வாழ்வில் கடைசி வரைக்கும் வரும். அதனால் இறுதியாக நான் மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன், நடைப்பயிற்சி செய்கிறாங்கள காலை மாலைன்னு சொல்லிட்டு உடம்புக்கு ஓட்டப்பயிற்சி செய்கிறது, ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறது, இதெல்லாம் தற்காலிகமானது, நிரந்தரமானது கிடையாது, செயற்கையானதும் கூட. இது என்றைக்கும் மனித வாழ்வில் கொஞ்ச காலத்துக்கு தான் இது மனித வாழ்வில் இருக்கும். அதுக்கப்புறம் இது மனித வாழ்வை விட்டு விடைபெற்று கொண்டு சென்றுவிடும். மேலும் இது போன்ற பயிற்சிகளை செய்வதால் உடலுக்கு கண்டிப்பாக கேடு வரும். நீங்கள் நடைப்பயிற்சி செய்கிறீங்கள, உடல் எடை வேணால் குறையலாம், நடைப்பயிற்சி செய்வதாலோ சுகர் வேணால் குறையலாம். ஆனால் மூட்டு சம்மந்தமான பிரச்சனை கண்டிப்பாக வரும். ஏன்னா என்ன காரணம்னே தெரியாமல் ஒரு 2 கிலோமீட்டர் டெய்லி காலையிலையும் மாலையிலையும் நடக்கிறீங்க, ஓடுறீங்க. என்ன காரணம்? அதாவது அங்கே ஏதாவது உங்களுக்கு ஒரு வேலை இருக்கணும். காரணங்கிறது உடம்புக்கு பயிற்சி கொடுக்குறேன்பா அப்படி ஒரு காரணம் இருக்கக்கூடாது. நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னா, வேகமாக நடந்து போகிறீங்கன்னா அங்கே ஒரு வேலை உங்களுக்கு இருக்கணும். தோட்டத்துக்கு போகிறேன், அப்படி ஒரு காரணம் இருக்கணும். அப்படி காரணமே இல்லாமல் நீங்கள் வேகமாக நடந்து போகிறீங்க, ஓடுறீங்க. எதுக்குப்பா ஓடுற? டெய்லி நான் 4 கிலோமீட்டர் ஓடுறேன். எதுக்கு ஓடுற? உடம்புக்கு பயிற்சி கொடுப்பதற்காக ஓடுகிறேன் அப்படிங்கிறது ஒரு காரணமே கிடையாது. உனக்கு அங்கே ஏதாவது வேலை இருக்கணும். சீக்கிரமாக நான் வீட்டுக்கு போகணும், சீக்கிரமாக நான் தோட்டத்துக்கு போகணும், எங்கள் அம்மா என்னை வர சொன்னாங்க, அதனால் நான் போகிறேன், வேகமாக போய் ஆகணும், இல்லைனா அவங்க வந்து ரொம்ப வெயிட் பண்ணுவாங்க. இப்படி ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். அப்படி எந்த காரணமே இல்லாமல் நீங்கள் நடக்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு செயல் காரணம் இருக்கணும். உடலுக்கு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு காரணமே கிடையாது. நடப்பதற்கும் ஓடுவதற்கும் உடற்பயிற்சி என்பது உடற்பயிற்சி செய்வதற்காக என்று ஒரு காரணம் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரணம். உடற்பயிற்சி செய்யணும்னா இயற்கையான வழியெலாம் இருக்குல்ல, விளையாட மாட்டேன்ற, ஏன் விளையாடலாமே, ஏன் விளையாட மாட்டேன்ற, அதுவும் உடற்பயிற்சி தான். ஆனால் அதெல்லாம் பண்ணுறதுக்கு உனக்கு வந்து, ஏன்னா எதுக்கு விளையாட மாட்டேங்கிறாங்கன்னா, விளையாடுறதுக்கு 4-5 பேர் தேவை. நடைப்பயிற்சி செய்வதற்கு நாம் மட்டுமே போதும். உடற்பயிற்சி செய்வதற்கோ அல்லது ஓடிட்டு வர்றதுக்கோ யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி வந்து யாரையும் எதிர்பார்க்க முடியல, பிறரை எதிர்பார்த்து வாழ முடியல. விளையாடுவதற்கு 4 பேர் தேவை, 5 பேர் தேவை. ஆனால் யாரும் கிடைக்க மாட்டாங்க, அந்த நேரத்துக்கு கிடைக்க மாட்டாங்க. நாம் விளையாடணும்னு நினைக்கும் போது அந்த நேரத்துக்கு 4 பேரை போய் நம்ம எங்கே கூட்டிகிட்டு நம்ம தேடிட்டு இருக்க முடியாது. அதனால் சரி, பிறரை எதிர்பார்த்தா விளையாட முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் இங்கே ஒவ்வொரு மாதிரி வாழ்க்கையாக இருக்குது. ஒருத்தருக்கு 5 மணிக்கு ஆஃபீஸ் முடியுது, இன்னொருத்தர் 7 மணிக்கு தான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர்றாரு. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு மாதிரியான வாழ்க்கை முறையாக இருக்குது. அதனால் வந்து பிறரை எதிர்பார்த்துட்டு யாராவது வருவாங்க விளையாடலான்னு எதிர்பார்த்தா ஏமாற்றம் தான் மிஞ்சும். அதனால தான் மக்கள் யாரும் ஏன் விளையாட மாட்டேங்கிறாங்கன்னா, விளையாடுவதற்கு 4 பேர் தேவை. அந்த 4 பேரும் எப்போவும் தயாராக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் சின்ன பசங்க விளையாடுறாங்கனாக்கா, சின்ன பசங்களோட வாழ்க்கை முறை ஒரே மாதிரியாக இருக்குது. பள்ளிக்கூடம் எல்லாம் ஒரே டைமில் விடுது. அதனால் ஒரு 5 மணிக்கு மேலே, மாலை 5 மணிக்கு மேலே அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க. விடுமுறைனா எல்லாத்துக்கும் விடுமுறை, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்க எல்லாத்துக்கும் விடுமுறை. அதனால் ஃப்ரீயாக இருப்பாங்க. அதனால் விளையாடுவதற்கு அவர்களுக்கு 4-5 பேர் வந்து சேர்ந்துருவாங்க. அதனால் விளையாடுறாங்க. ஆனால் பெரியவங்க ஏன் விளையாடுறதில்லைன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தொழில் பண்ணுறாங்க. அவங்க ஒருத்தர் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர்றதுக்கு 8 மணி ஆகுது, நைட்டு 10 மணி ஆகுது. ஒருத்தர் 4 மணிக்கே வேலை முடிஞ்சிடுது, ஒருத்தருக்கு 6 மணிக்கு முடியுது. அதனால் யார் எப்போ தயாராக இருப்பாங்க, எப்போ ஃப்ரீயாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியும். வேலை முடிஞ்சு களைப்பாக வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து விளையாடணுங்கிற எண்ணம் வராது.
இப்படி வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறை வேறு வேறாக இருக்கிறது. அதனால தான் மக்கள் விளையாட மாட்டேங்கிறாங்க. பெரியவர்கள் விளையாட மாட்டேங்கிறாங்க. சிறியவர்கள் விளையாடுறதுக்கு பள்ளிக்கூடம் பெரும்பாலும் நம்ம எல்லா மாணவர்களும் இப்போ எல்லா பசங்களும் வந்து படிக்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்கன்னா 5 மணிக்கு எல்லாருக்குமே ஸ்கூல் விட்டுரும். 5 மணிக்கெல்லாம் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. அப்புறம் விடுமுறைனா எல்லாருக்கும் தான் விடுமுறை. அப்போ அதனால தான் சின்ன பசங்க விளையாடுறாங்க. சின்ன பசங்க கூட இப்போ விளையாட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒரு பையன் டியூஷன் போகிறான். நிறைய பசங்க இப்போ டியூஷன் போகிறாங்க. டியூஷன் போகாத பசங்க தான் மாலையெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க, விளையாடுவதற்கு தயாராக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் இப்போ சின்ன பசங்களுக்கும் இப்போ வந்து அந்த விளையாடுவதற்கு ஆட்கள் கிடைக்கிறதில்ல. விடுமுறை தினம்னா கூட விடுமுறையில் கூட அவங்க டியூஷன்லாம் போகிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை முறை. யாருமே வந்து எல்லாருமே இன்றைக்கி ஃப்ரீயாக தான் இருப்பாங்கன்னு அப்படி சொல்ல முடியல. ஏதாவது பண்டிகைன்னா மட்டும்தான் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஏதாவது தீபாவளி பொங்கல்னால் மட்டும்தான் எல்லோரும் ஃப்ரீயாக இருப்பாங்க, பெரியவங்க சிறியவங்க எல்லாருமே வந்து அந்த மாதிரி. அப்போது வாழ்க்கை முறைன்னா எல்லாருமே வந்து விளையாடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கணும். சாயந்தரம் 4 மணிக்கு மேலே எல்லோரும் ஒரு வேலையும் செய்யக்கூடாது. சாயந்தரம் 4 மணிக்கு மேலே ஸ்கூலோ சரி வேலையோ சரி, அதாவது கடைத்தெருவு எல்லாம் கம்பெனி தொழிற்சாலை நிறுவனம் எல்லாத்தையும் வந்து அது நிறுத்திடணும். தொழிற்சாலை நிறுத்திடணும்னா வேலை செய்கிறத நிறுத்திடணும். எல்லாருமே 4 மணிக்கு மேலே எந்த வேலையுமே செய்யக்கூடாது. ஒரு 6 மணி நேரம் தான் வேலை நேரம் இருக்கணும். காலையில் ஒரு 7 மணிக்கு ஆரம்பிச்சிடணும் வேலையை. 7 to 6 1 மணிக்கு முடிச்சிடணும். 1 மணிக்கு அப்புறம் எந்த ஆஃபீஸும் வேலை பார்க்கக்கூடாது, எந்த தொழிற்சாலையும் எந்த தொழில் நிறுவனமும் வேலை செய்யக்கூடாது, தொழிற்சாலையும் வேலை செய்யக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு ஊரடங்கு மாதிரி இருக்கணும். அப்போ தான் மக்கள் எல்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்க. அப்போ தான் விளையாடுவதற்கு ஆட்கள் கிடைக்கும். இப்படி மனம் போன போக்கில் உன் விருப்பம் போல் நீ எப்போ வேணாலும் வேலை செய், எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா அதனால தான் நம்ம விளையாட முடியாமல் போகுது. விளையாடணுங்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷம். விளையாடுறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. 1 மணி நேரம் நீங்கள் வாலிபால் விளையாண்டு பாருங்கள், ஏதோ ஒரு விளையாட்டு விளையாண்டு பாருங்கள், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்போ ஏன் மக்கள் விளையாட மாட்டேங்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக யாருமே ரெடியாக இல்லை, தயாராக இல்லை. ஆட்கள் தேவை. ஒரு 4-5 பேர் உங்களுக்கு விளையாடுவதற்கு தேவை. 10, 15, 20 பேர் கூட தேவை. 20 பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் 20 பேர் எப்பவும் ஃப்ரீயாக இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் சாயந்தரம் வேலை முடிஞ்சு 5 மணிக்கு வருவாங்க, இன்னொருத்தர் 7 மணிக்கு வருவாங்க, இன்னொருத்தர் 8 மணிக்கு வருவாங்க. அப்போ இந்த பிரச்சனையை சரி பண்ணால் தான் விளையாடுவது வந்து இயற்கையான நடைமுறையாக உங்கள் வாழ்வோடு தொடர்ந்து வரும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா மத்தியானம் 1 மணியோட வேலை நேரம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எந்த கடைகளும் திறந்துருக்கக்கூடாது, எந்த நிறுவனமும் திறந்துருக்கக்கூடாது, எந்த அலுவலகத்திலும் யாரும் வேலை செய்யக்கூடாது. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. எல்லோரும் வீட்டில் தான் இருப்பாங்க. 1 மணிக்கு அப்புறம் எல்லோரும் வீட்டில் தான் இருப்பாங்க. எப்படி இரவு 10 மணிக்கு எல்லோரும் வீட்டில் படுத்து தூங்குறாங்களா, அதே மாதிரி மத்தியானம் 1 மணிக்கு மேலே எல்லோரும் வீட்டில் தான் இருப்பாங்க. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுவாங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்குவாங்க. 2-3 மணிக்கு திரும்ப ஆரம்பிச்சிடணும் எல்லோரும் கிரவுண்டுக்கு கரெக்டாக வந்துடணும். எப்படி ஆஃபீஸ்க்கு வரணுமோ கண்டிப்பாக அது மாதிரி விளையாடுவதற்கு மைதானத்துக்கு வந்துடணும் அப்படின்னு கட்டாய சட்டம் போட்டுடணும். எல்லாருமே வந்து 1 மணிக்கு எல்லா வேலையும் ஆஃபீஸு, ஸ்கூலு, பள்ளிக்கூடங்கால எல்லாமே மூடிடணும். அதுக்கப்புறம் செயல்படக்கூடாது. அது மாதிரி மக்களை வந்து அவங்கள ஒருங்கிணைக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை முறை. எல்லாம் தயாராக இருக்கணும். விளையாடுவதற்கு உங்களுக்கு ஆட்கள் தேவை. விளையாடுவதற்கு ஒருத்தர் மட்டுமே விளையாடினா போதும். அப்போ ஆட்கள் தேவை. அந்த ஆட்களை எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன தடையாக இருக்குது? வேலை நேரம். ஒருத்தருக்கு 6 மணிக்கு முடியுது, 7 மணிக்கு முடியுது. அதை நீங்கள் ஒரே மாதிரி மாற்றுங்க. எல்லாருக்குமே 1 மணிக்கு வேலை நேரம் முடிஞ்சிடணும். ஆஃபீஸு, பள்ளிக்கூடம், கல்லூரி, தொழிற்சாலை, தொழிலாளர்கள் எல்லாருக்கும் 1 மணிக்கு வேலை முடிஞ்சிடணும். 1 மணிக்கு முடிஞ்சோடனே வீட்டுக்கு வந்துடணும். அப்புறம் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எல்லாருமே வந்து சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு அல்லது 3 மணிக்கு என்ன பண்ணணும், கிரவுண்டுக்கு வந்துடணும். 3 மணிங்கிறது ரொம்ப வெயில் அடிக்கிறது. அப்புறம் வந்து அதனால் என்ன பண்ணலாம், சாயந்தரமாக ஒரு 4 மணிக்கு மேலே 5 மணிக்கு மேலே எல்லோரும் கிரவுண்டுக்கு வந்துடணும், கிரவுண்டுக்கு விளையாடுறதுக்கு வந்துடணும் அப்படின்னு ஒரு கட்டாய சட்டம் அப்படி போட்டாக்க தான் அப்போ எல்லாருமே விளையாடுவாங்க. மனுஷங்க ஆரோக்கியமாக இருக்கணும்னா இது போன்ற சட்டங்களே போட்டு தான் ஆகணும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான சட்டங்கள் இது. அதனால் மக்கள் அதை ஈஸியாக கடைபிடிப்பாங்க, ஆர்வமாக கடைபிடிப்பாங்க. மக்களை எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு கூட நமக்கு சட்டங்கள் தேவை.
மகிழ்ச்சியாக வாழ்கிறது கூட அப்படி தன்னிச்சையாக தானாக நடக்காது, எதுவுமே தானாகவே நடக்காது. நல்ல விஷயமா இருந்தாலும் அதை நம்ம கட்டாயப்படுத்தி சட்டமாக இயற்றி மக்களை நடைமுறைப்படுத்த கட்டாயப்படுத்தணும். அப்போ தான் வந்து அது நல்லது. ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அதை கட்டாயப்படுத்தணும். சட்டம் இயற்றி அதை அதில் ஒரு பயம் இருக்கும். நீ தூங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்கு ஒரு சட்டம் இருக்கணும். அப்போ நீ மத்தியானம் 1 மணிக்கு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டியா, மத்தியானம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நீ தூங்கணும், அல்லது 3 மணி வரைக்கும் நீ தூங்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் போடணும். அப்போ தான் தூங்குவாங்க. எங்கேயா வெளியில் சுற்றிட்டு இருந்தேன்னாக்கா இதை யார் கண்காணிக்கிறது, அப்போ அவர் தூங்க வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி கூட ஏற்படும். அந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம எப்படி சமாளிக்கிறது, எப்படி அந்த மாதிரி நல்ல விஷயமா இருந்தாலும் சட்டம் இயற்றி அதை கட்டாயப்படுத்தினா மட்டும்தான் அதை நடைமுறை மக்கள் மகிழ்ச்சியாக வாழணுன்னா அதுக்கும் சட்டங்கள் தேவை. சட்டங்கள் வந்து சட்டம் போட்டு தான் மக்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்க முடியும். சட்டம் போட்டு மக்களை கட்டாயப்படுத்தணும். 18 வயசில் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு சட்டம் போட்டு கட்டாயப்படுத்தினா தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அவங்கவுங்க விருப்பத்தில் விட்டால் ஒருத்தர் 36 வயசில் பண்ணுவார், ஒருத்தர் 38 வயசில் கல்யாணம் பண்ணுவார், ஒருத்தர் 18 வயசில் பண்ணுவார், ஒருத்தர் பார்த்தா 40 வயசில் பண்ணுவார், ஒருத்தர் கல்யாணமே பண்ண மாட்டார். மனம் போன போக்கில் வாழும்போது தான் இப்படிப்பட்ட பிரச்சனை. அப்போ சட்டம் போட்டு கட்டாயப்படுத்தணும். அப்போ தான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மக்களை கட்டாயப்படுத்தணும். நீ காதலிக்கணும், 16 வயசில் நீ கண்டிப்பாக காதலிக்கணும், காதல் உறவை பதிவு செய்யணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினா தான் காதலை கூட செய்வார்கள், காதல் கூட நடைமுறைக்கு வரும். சட்டம் போடாமல் எதையுமே வந்து மக்கள் அவங்க போக்கில் விட்டுட்டோன்னு வைங்க, அவங்கவுங்க வித்தியாசமாக ஏதாவது ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்பாங்க. இப்போ இருந்தாலும் நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம வந்து நடைப்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி எல்லாமே செயற்கையான பயிற்சி தான் பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கு. என்ன பண்ணுறது, உடல் உழைப்புக்கு இங்கே வாய்ப்பே இல்லை, விளையாடுறதுக்கு மைதானங்கள் இல்லை. அப்படிலாம் இருக்கும்போது உடல் உழைப்பில் ஈடுபடுவதற்கு வயல்வெளிகள் இல்லை. அந்த மாதிரி வாய்ப்பு இல்லாத போது, உடல் உழைப்பதற்கு வாய்ப்பு இல்லாத போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு நடைப்பயிற்சி, ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது, ஓட்டப்பயிற்சி இதெல்லாம் செஞ்சு தான் ஆக வேண்டியிருக்கு. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு பொருத்தமாக செயற்கையான நடைமுறைகளை நம்ம பின்பற்றி தான் ஆக வேண்டியிருக்கு. செயற்கையான உடற்பயிற்சிகளை நம்ம பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கு. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வந்ததுக்கப்புறம் 2040 அப்புறம் அப்போ வந்து நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு அங்கேயே உடல் உழைப்புக்கு நிறைய வாய்ப்புகள் அங்கே வந்துடும். அதனால் நடைப்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி, ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது இதெல்லாம் வந்து அங்கே பண்ண தேவையில்லை. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பண்ண தேவையில்லை. இங்கே இருக்கிற வரைக்கும், தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் வாழ்கிற வரைக்கும் நம்ம இதை பண்ணி தான் வேண்டியிருக்கு தினசரி. அதனால் காலத்திற்கு ஏற்றாற் போல் நம்ம வந்து வாழணும், காலத்திற்கு பொருத்தமாக. இந்த காலத்தில் என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து கொண்டு இயற்கையோடு இணைந்து மனித வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழ்வோமோ அது மாதிரி இங்கே வாழணுன்னு நம்ம முயற்சி பண்ணுறது ரொம்ப அது தேவையில்லை. அதனால் இந்த உலகத்துக்கு பொருத்தமாக, இயந்திர அறிவியல் உலகத்துக்கு பொருத்தமாக பொருந்தி வாழ வேண்டும்.